செல்லுபடியாகுதுங்க. இங்க மக்களை திரட்டி அதிகாரத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்தா மட்டும்தான் மாற்றம் வரும். அதை அவர் வசனமா வைக்கிறாரு. அந்த ஒரு வசனத்துக்காக தான் இந்த மேடைக்கு வந்தேன். ஏன்னா சினிமாக்குள்ள வந்து நான் என்ன பண்ண போறேன்? நான் ஜாகவர்த்தங்க அண்ணனா நான் யாரு அப்படின்னு கையது ஜீவா சார் ரொம்ப நிறைய படத்துல பார்த்துருக்கேன். ரொம்ப நகைச்சுவை, இயல்பாவே நகைச்சுவையா இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. ஏன்னா நாங்கள் சீரியஸாவே இருக்கிற ஆளுங்க, வெறப்பா நின்றுக்கிட்டே பேசிட்டு இருக்கிற ஆளுங்க. திரைத்துறைக்குள்ள இத்தனை கலகலப்பா இவ்வளோ அழகா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 42 கட்டு ரொம்ப கம்மி இல்லை, நான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இந்த வசனம்லாம் விட்டுருக்க மாட்டானுங்களே, எப்படி கிடைச்சது? ஏன்னா அந்த காலத்துல எரிமலை எப்படி பொறுக்கும் பட்டா ரத்த சாட்டை எடுத்தால்னு எழுதிவிட்டார் வைரமுத்து. தூக்கு ரத்தம் சாட்டைன்னு எழுதுற அளவுக்கு வந்துட்டீங்களா, வன்முறையா அப்படின்னு தூக்குன காலம்லாம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த படம்